chemical bonding questions discuss பண்ணலாம். இங்க first question பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா aluminum chloride is covalent. Aluminum chloride is covalent while AlF3 is ionic. This can be justified on the basis of என்ன theories? Valence bond theory, Fazan's theory, molecular orbital theory, hydration energy. எதை வச்சு இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ Fazan's rule என்ன சொல்லுதுன்னா கேட்டியானுடைய சைஸ் அதிகமாக அயானிக் நேச்சர் அதிகமாகும். ஆனியானுடைய சைஸ் கம்மியாக அயானிக் நேச்சர் அதிகமா இருக்கும். கேட்டியானுடைய சைஸ் அதிகமாச்சுன்னா அதனுடைய போலரைசிங் பவர் கம்மியாகும். ஆனியானுடைய சைஸ் கம்மியாச்சுன்னா அதனுடைய போலரைசபிலிட்டி கம்மியாகும். அப்போ அயானிக் நேச்சர் அதிகமா இருக்கும் சொல்லுது. இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா அலுமினியம் குளோரைடு கொடுத்திருக்காங்க. இப்போ அலுமினியம் குளோரைட்ல என்ன இருக்குதுன்னா Cl மைனஸ் ஆனியான். அலுமினியம் ஃப்ளூரைட்ல ஆனியான் என்னன்னா F மைனஸ் ஆனியான். இப்போ F மைனஸ்க்கு சைஸ் கம்மியா இருக்கும், Cl மைனஸ்க்கு சைஸ் அதிகமா இருக்கும். அப்போ F மைனஸ்க்கு அயானிக் நேச்சர் அதிகமா இருக்கும். அதனால்தான் AlF3 என்னன்னு சொல்றோம், அயானிக்னு சொல்றோம். AlCl3 கோவலன்ட்னு சொல்றோம். ஸோ இதுக்கு என்ன சொல்றேன்னா Fazan's rule அன்ட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறோம். இதுல KF combines with HF to form KHF2. The compound contains the species. என்னென்ன ஸ்பீசிஸ்ல என்னென்ன ஸ்பீசிஸ் இதுல இருக்குது அன்ட்டு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ இங்க என்ன நமக்கு கிடைக்குதுன்னா KHF2 எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ HF எடுத்துக்கலாம், அடுத்து KF எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்னா KHF2 கிடைக்கும். இப்போ இந்த KF எப்படி எதலாம்னா K பிளஸ் அயான் F மைனஸ் அயான் அயானிக் காம்பவுண்ட். இது HF வந்து கோவலன்ட் காம்பவுண்ட், ஆனா போலார் கோவலன்ட் காம்பவுண்ட், பார்ஷியல் பாசிட்டிவ் பார்ஷியல் நெகட்டிவ். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணா இங்க என்ன நடக்கும்னா ஹைட்ரஜன் பாண்டிங் கிரியேட் ஆகும். இப்படி ஹைட்ரஜன் பாண்டிங் கிரியேட் ஆகிறதுனால தான் இது என்னவா எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா K பிளஸ் அயான்ஸாவும் HF2 மைனஸ் அயான்ஸாவும் எக்ஸிஸ்ட் ஆகுது. இதனால தான் நமக்கு KHF2 கிடைக்குதுன்ட்டு சொல்றோம். அப்போ KHF2ல எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய அயான்ஸ் என்னன்னா K பிளஸ் அயான்ஸ் HF2 மைனஸ் அயான்ஸ் சொல்லலாம். இப்போ இந்த கொஸ்டினை பார்க்குறோம். இதுல which of the following bonds is the strongest bond எதுன்ட்டு நமக்கு கேட்டிருக்காங்க. strongest bond எதுன்ட்டு கேட்குறாங்க. சரி, இப்போ இங்க என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னா ஃப்ளூரின் கொடுத்திருக்காங்க, குளோரின், புரோமின், அயோடின். இந்த ஃப்ளூரின் செகண்ட் பீரியட்ல வருது. அதனால இந்த ஃப்ளூரின் ஃபார்ம் ஆகிறதுக்கு 2p அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் இன்வால்வ் ஆகுது. குளோரின் வந்து தேர்ட் பீரியட், புரோமின் வந்து ஃபோர்த் பீரியட், அயோடின் வந்து ஃபிஃப்த் பீரியட். அப்படின்னா அயோடின் ஃபார்ம் ஆகிறதுக்கு 5p அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் இன்வால்வ் ஆகுது. ஹைட்ரஜன் ஃபார்ம் ஆகிறதுக்கு 1s அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் இன்வால்வ் ஆகுது. ஆக்சிஜனுக்கு வந்து 2p அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் இன்வால்வ் ஆகுது. இதுல பாத்தீங்கன்னா எதுக்கு லீஸ்ட் எனர்ஜின்னு பாத்தீங்கன்னா 1s. அப்போ இந்த 1s பாத்தீங்கன்னாக்கா க்ளோசஸ்ட் டு நியூக்ளியஸ் இருக்கனால ஸ்ட்ராங்கஸ்ட் ஓவர்லாப்பிங் இருக்கும். அதனால இந்த பாண்டை வந்து என்னன்னு சொல்றேன்னா ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கும். அப்ப இங்க கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல வந்து இந்த ஹைட்ரஜன் மாலிகுல்ல பாண்ட் வந்து ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கும்னு சொல்றோம். சரி, நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின்ல the compound with no dipole moment கிடையாது யாருக்கு அன்ட்டு கேட்டிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ டைபோல் மூமெண்ட் இருக்கக்கூடாதுன்னா ஃபர்ஸ்ட் லோன் பேர்ஸ் இருக்கக்கூடாது. அடுத்து ஜாமெட்ரி எப்படி இருக்குன்னா ரெகுலர் ஜாமெட்ரியா இருக்கணும், ரெகுலர் ஷேப்பா இருக்கணும், பர்ஃபெக்ட் ஷேப்பா இருக்கணும். சரௌண்டிங் ஆட்டம்ஸ் பாத்தீங்கன்னா சிமிலரா இருக்கணும். இப்படி இருந்தா டைபோல் மூமெண்ட் ஜீரோவா இருக்கும். சரி, இது வந்து ஜெனரலா சில இடத்துல வந்து லோன் பேர் இருந்து கூட டைபோல் மூமெண்ட் ஜீரோவா இருக்குது, அப்படியும் இருக்குது. சரி, இப்போ இங்க கொடுத்திருக்கிற காம்பவுண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே கார்பன் காம்பவுண்ட்ஸ். இப்போ கார்பன் காம்பவுண்ட்ஸ்ல கார்பன் டெட்ராக்ளோரைடு எடுத்துக்கலாம். இதுல CCl4 இருக்குது.
இந்த CCl4 எடுத்துக்கிறோம். இந்த CCl4ல கார்பன் கிட்ட பாத்தீங்கன்னா லோன் பேர்ஸ் கிடையாது. இந்த கார்பன் கிட்ட ஒரே 4 சிக்மா பாண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. 4 சிக்மா பாண்ட்ஸ் மட்டும் இருந்தா ஹைபிரிடைசேஷன் sp3ன்னு சொல்லலாம். ஷேப் வந்து டெட்ராஹெட்ரல்னு சொல்லலாம். ஷேப் வந்து டெட்ராஹெட்ரல். இங்க சரௌண்டிங் ஆட்டம்ஸ் எல்லாமே சேமா இருக்கனால எந்த இடத்துல பார்த்தாலும் பாண்ட் ஆங்கிள் யூனிஃபார்மா இருக்கும் 109 டிகிரி 28 மினிட்ஸ். அதனால இது ரெகுலர் ஷேப்பா இருக்கறனால ரெகுலர் ஜியோமெட்ரி இருக்கறனால இதுக்கு டைபோல் மொமெண்ட் 0வா இருக்கும் கார்பன் டெட்ராக்ளோரைடு. ரிமைனிங் ஸ்பீசிஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரிமைனிங் ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா சரௌண்டிங் ஆட்டம்ஸ் டிஃபரெண்டா இருக்கறனால பாண்ட் ஆங்கிள் வந்து யூனிஃபார்மா இருக்காது. அதனால டைபோல் மொமெண்ட் கண்டிப்பா அந்த ரிமைனிங் மாலிக்யூல்ஸ்க்கு இருக்கும். நெக்ஸ்ட் क्वेश्चन எடுத்துக்கிறோம். எது வந்து போலார்னு கேக்குறாங்க. இங்க வந்து எது வந்து போலார்? போலார் எது போலார்னா அதுக்கு டைபோல் மொமெண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். டைபோல் மொமெண்ட் இருந்தா அது போலார்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறோம். கார்பன் டை ஆக்சைடு பாத்தீங்கன்னா ஷேப் வந்து லீனியர். ஷேப் லீனியர் ஷேப் கார்பன் டை ஆக்சைடு. இங்க டைபோல் மொமெண்ட் இப்படி இருக்கும், இங்க டைபோல் மொமெண்ட் இப்படி இருக்கும். நெட் டைபோல் மொமெண்ட் பாத்தீங்கன்னா 0 இருக்கும். சல்பர் டை ஆக்சைடுக்கு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா சல்பர் டை ஆக்சைடுக்கு இது போல வரும். லோன் பேருக்கு. இங்க டைபோல் மொமெண்ட் இப்படி இருக்கும், இங்க டைபோல் மொமெண்ட் இப்படி இருக்கும். லோன் பேர்னுடைய டைபோல் மொமெண்ட் இப்படி இருக்கும். இதுக்கு நெட் பாத்தீங்கன்னா இந்த பாண்ட்ஸ்க்கு நெட் வேல்யூ பாத்தீங்கன்னாக்கா நெட் டைபோல் மொமெண்ட் பாண்ட்ஸ்க்கு நெட் டைபோல் மொமெண்ட் இப்படி இருக்கும். லோன் பேர்னுடைய டைபோல் மொமெண்ட் இப்படி இருக்கும். ஆனா லோன் பேர்னுடைய டைபோல் மொமெண்ட்டும் இந்த பாண்ட் பேர்ஸனுடைய நெட் டைபோல் மொமெண்ட்டும் ஈக்குவலா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அதனால இதுக்கு வந்து டைபோல் மொமெண்ட் இருக்குது. அப்போ இது போலார் மாலிக்யூல் என்று சொல்லலாம். பெரிலியம் குளோரைட்ல பாத்தீங்கன்னாக்கா லீனியர் ஷேப் பெரிலியம் குளோரைடுக்கு. இதுக்கு டைபோல் மொமெண்ட் இப்படி இருக்கும், இதுக்கு டைபோல் மொமெண்ட் இப்படி இருக்கும். நெட் டைபோல் மொமெண்ட் பாத்தீங்கன்னா 0வா இருக்கும். அடுத்து குளோரோபென்சீன், அதாவது இங்க டைக்ளோரோபென்சீன், அதாவது பேரா டைக்ளோரோபென்சீன் கொடுத்திருக்காங்க. இந்த பேரா டைக்ளோரோபென்சீன்ல பாத்தீங்கன்னா இங்க டைபோல் மொமெண்ட் இப்படி இருக்கும், இங்க டைபோல் மொமெண்ட் இப்படி இருக்கும். நெட் டைபோல் மொமெண்ட் பாத்தீங்கன்னா 0வா இருக்கும். அப்போ எல்லா மாலிக்யூல்ஸுமே நான் போலார் மாலிக்யூல். சல்பர் டை ஆக்சைடுக்கு நெட் டைபோல் மொமெண்ட் இருக்கறனால அதை போலார் மாலிக்யூல் என்று சொல்றோம். நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடுக்கு சேம் ஜியோமெட்ரி எதுக்கு என்று பார்த்துருக்காங்க. மெர்குரி குளோரைடு. ஏன்னா மெர்குரி குளோரைடுக்கு வந்து லீனியர். மெர்குரி குளோரைடு பாத்தீங்கன்னா லீனியரா வரும். NO2 பாத்தீங்கன்னா NO2 மாலிக்யூலுக்கு வந்து இப்படி வரும். NO2க்கு இங்க ஒரு லோன் எலக்ட்ரான் இருக்கும், அதனால பென்ட். SnCl2 பாத்தீங்கன்னாக்கா SnCl2ல டின்னு கிட்ட ஒரு லோன் பேர் இருக்கும், அதனால பென்ட். கார்பன் மீத்தேனுக்கு வந்து டெட்ராஹெட்ரல். சோ கார்பன் டை மெர்குரி குளோரைடு ஆன்சரா சொல்றோம். இங்க லோயஸ்ட் பாயிலிங் பாயிண்ட் யாருக்குன்னு கேக்குறாங்க. இங்க வந்து பாயிலிங் பாயிண்ட் வந்து லோயஸ்ட். எதுக்கு வந்து பாயிலிங் பாயிண்ட் லோயஸ்டா இருக்கும் என்று கேக்குறாங்க. சரி, இப்ப பாத்தீங்கன்னா HCl இருந்து HI கிட்ட போகும்போது HCl HBr HI போகும்போது சைஸ் ஆஃப் த மாலிக்யூல் என்ன ஆகுதுன்னா அதிகமாகுது. வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் என்ன ஆகுதுன்னா அதிகமாகுது. அதனால பாயிலிங் பாயிண்ட் என்ன ஆகுதுன்னா அதிகமாகுது. HFல பாத்தீங்கன்னா இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குது. இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறதுனால இதுக்கு பாயிலிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஹையஸ்டா இருக்குது. அப்போ யாருக்கு லோயஸ்ட் பாயிலிங் பாயிண்ட்னா HClக்கு வந்து லோயஸ்ட் பாயிலிங் பாயிண்ட் இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். அடுத்து இங்க பாண்ட் ஆங்கிள்ஸ் எந்த ஆர்டர்ல இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்போ NH3 ஃபர்ஸ்ட் வந்து NH3ல பாத்தீங்கன்னாக்கா நைட்ரஜன் கிட்ட ஒரு லோன் பேர் இருக்கும், இருக்குது. இந்த லோன் பேர் இருக்கறனால இங்க பாண்ட் ஆங்கிள் எவ்வளவு இருக்குன்னா 109 டிகிரி 28 மினிட்ஸ் விட கம்மியா இருக்குது. சோ 107 டிகிரி வருது. அடுத்து NH4+ க்கு ஸ்ட்ரக்சர் நம்ம இப்படி கொடுக்கிறோம். NH4+ அமோனியம் அயான். இது வந்து டெட்ராஹெட்ரல்னா பாண்ட் ஆங்கிள் எப்படி இருக்குன்னா 109 டிகிரி 28 மினிட்ஸ் இருக்கும். அடுத்து NH2-ல பாத்தீங்கன்னா நைட்ரஜன் கிட்ட 2 லோன் பேர்ஸ் வரும். வருது. அதனால இங்க பாண்ட் ஆங்கிள் பாத்தீங்கன்னா 109 டிகிரி 28 மினிட்ஸ் விட கம்மியா இருக்கும். ஈவன் 107 விட கம்மியா தான் இருக்கும். அப்ப யாருக்கு ஹையஸ்டா இருக்குதுன்னா அமோனியம் அயானுக்கு ஹையஸ்டா இருக்குது, அமோனியாக்கு கொஞ்சம் கம்மியா இருக்குது, அமைடுக்கு இன்னும் கம்மியா இருக்குதுன்ட்டு சொல்றோம். நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா பாஸ்பேட் கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஃபார்மல் சார்ஜ் ஆன் ஈச் ஆக்சிஜன் ஆட்டம் கேட்டிருக்காங்க. அடுத்து PO பாண்ட் ஆர்டர் கேட்டிருக்காங்க.
இப்போ பாஸ்பேட்னுடைய ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். பாஸ்பேட்ல சென்ட்ரல் ஆட்டம் பாஸ்பரஸ், சரௌண்டிங் ஆட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா 4 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. -3 நான் என்ன பண்றேன்னா 3 ஆக்சிஜன்ஸ்க்கு -1 -1ன்னு கொடுத்துட்றேன். அடுத்து இந்த ஆக்சிஜனுக்கும் பாஸ்பரஸ்க்கு இடையில் டபுள் பாண்ட், O- வந்து சிங்கிள் பாண்டை தான் ஃபார்ம் பண்ணும். பாஸ்பரஸ்னுடைய வேலன்சி ஷெல்ல 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குனால பாஸ்பரஸ் 5 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணுது. இது வந்து ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர். ரெசனன்ஸ் ஹைபிரிட் எப்படி எழுதுறதுனாக்கா, ரெசனன்ஸ் ஹைபிரிட் எழுதணும்னா என்ன செய்யணும்னாக்கா, இந்த சிக்மா பாண்ட்ஸ் எல்லா இடத்துலயும் சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது, அந்த சிக்மா பாண்ட்ஸ் அப்படியே எழுதிருங்க. இங்க பை பாண்ட் இருக்குது, இந்த பை பாண்ட் என்ன பண்றீங்கன்னா ஈக்குவலா 4 பிளேசஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. இங்க பை பாண்ட் கொடுங்க, இங்க அந்த பை பாண்டை இங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. பை பாண்டை 4 பிளேசஸ்க்கு ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். அப்படின்னா எவ்வளவு பை பாண்ட் கொடுக்கலாம்னா 1/4 பை பாண்ட் கொடுக்கலாம். ஒரு சிக்மா பாண்ட் 1/4 பை பாண்ட். இதுதான் பாண்ட் ஆர்டர். பாண்ட் ஆர்டர் இவ்வளவுதான். அடுத்து இந்த -3 இருக்குது, -3 ஈக்குவலா 4 ஆக்சிஜன்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுங்க. -3 ஈக்குவலா 4 ஆக்சிஜன்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறீங்க. -3 ஈக்குவலா 4 ஆக்சிஜன்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறீங்க. அப்போ இதுதான் ஃபார்மல் சார்ஜ். அப்போ ஃபார்மல் சார்ஜ் எவ்வளவு வருதுன்னா -3/4 வருது ஃபார்மல் சார்ஜ். பாண்ட் ஆர்டர் எவ்வளவு வருதுன்னா 1.25 வருது. பாண்ட் ஆர்டர் வந்து 1.25 சொல்றோம். ஃபார்மல் சார்ஜ் வந்து -0.75 சொல்றோம். யாருக்குனாக்கா இந்த பாஸ்பேட்ல, இந்த பாஸ்பேட்ல இது மாதிரி வருது. ஓகே, நெக்ஸ்ட் எது வந்து பேராமேக்னட்டிசத்தை காமிக்காதுன்னு கேட்குறாங்க. எங்க பேராமேக்னட்டிசம் இருக்காது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இப்போ O2 எடுத்துக்கினா இது கிட்ட 16 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இதுக்கு மாலிகுலர் ஆர்பிட்டால் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எதுனா σ1s, அப்புறம் σ*1s, நெக்ஸ்ட் σ2s2, நெக்ஸ்ட் σ*2s2, நெக்ஸ்ட் σ2pz2, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா π2px2 ஈக்குவல் டு π2py2, அடுத்து பார்த்தீங்கன்னா π*2px1, அடுத்து π*2py1. இப்படி இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்குது பாருங்க, 2 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால இதுக்கு வந்து இதை பேராமேக்னெட்டிக்னு சொல்லலாம். அடுத்து O2+. அப்போ O2+னா இங்க இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடுங்க. அப்போ எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும். அப்போ இதுவும் பேராமேக்னெட்டிக் தானே. சரி, அடுத்து O2-2-. O2-2-னா 2 எலக்ட்ரான்ஸ் அடிஷனலா கொடுக்கணும். எங்க கொடுக்கலாம்? இங்க ஒரு எலக்ட்ரான் கொடுங்க, இங்க ஒரு எலக்ட்ரான் கொடுங்க. அப்போ அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குதா? இல்ல. அப்போ இது வந்து டயாமேக்னெட்டிக், இது பேராமேக்னெட்டிக் கிடையாது. அடுத்து H2+ல பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் இருக்குது, ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது, அதனால இது பேராமேக்னெட்டிக் சொல்றோம். நெக்ஸ்ட், இங்க எந்த மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ்ல 0 நோடல் பிளேன், நோடல் பிளேன் அப்படின்னா 0 நோடல் பிளேன்னா நோடல் பிளேன் இருக்கக்கூடாது. எதுல வந்து நோடல் பிளேன் இருக்காது கேக்குறாங்க. இப்போ σ*1s எப்படி இருக்கும்? σ*1s எப்படி இருக்கும்னா இது ஒரு நியூக்ளியஸ், இது ஒரு நியூக்ளியஸ், இப்படி மாலிகுலர் ஆர்பிட்டால் இருக்கும். σ*1s இப்படி தான் இருக்கும். இது வந்து நோடல் பிளேன் தானே. σ1s பாத்தீங்கன்னா இது ஒரு நியூக்ளியஸ், இது ஒரு நியூக்ளியஸ். σ1s மாலிகுலர் ஆர்பிட்டால் இப்படி இருக்கும். இங்க நோடல் பிளேன் இருக்காது, ஏன்னா கம்ப்ளீட்டா எலக்ட்ரான் கிளவுட் இருக்கனால நோடல் பிளேன் வராது. π2px பாத்தீங்கன்னாக்கா π2px எப்படி வரும்னாக்கா இப்படி வரும். π2px வந்து இது போல 2px ஆர்பிட்டால்ஸ் வந்து இது போல ஓவர்லாப்பிங் போறதுனால உங்களுக்கு π2px கிடைக்கும். அந்த π2px நம்ம எப்படி சொல்லுவோம்னா இது போல 2 நியூக்ளியஸ் வரைஞ்சிருவோம். இப்படி இருக்கும் மாலிகுலர் ஆர்பிட்டால், அப்புறம் மாலிகுலர் ஆர்பிட்டால் இப்படி இருக்கும். இங்க இது வந்து பிளஸ், இது வந்து மைனஸ். இங்க எலக்ட்ரான் கிளவுட் ப்ராபபிலிட்டி இருக்கும், இங்கே இருக்கும். அப்போ இது பாத்தீங்கன்னா நோடல் பிளேனா வரும், இது நோடல் பிளேனா வரும். அடுத்து π*2px பாத்தீங்கன்னா π*2px இங்க நியூக்ளியஸ், இங்க நியூக்ளியஸ். மாலிகுலர் ஆர்பிட்டால் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். π*2px இப்படி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னாக்கா நோடல் பிளேன் அப்படி சொல்லுவோம். அப்போ σ1sல தான் நோடல் பிளேன் இல்லை. அடுத்து இங்க does not contain isoelectronic species. எது வந்து isoelectronic species கிடையாதுன்ட்டு சொல்றாங்க. isoelectronic species எது கிடையாது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இது சல்பர் வந்து 3rd பீரியட், கார்பன் 2nd பீரியட், நைட்ரஜன் 2nd பீரியட். அப்படி இருக்கும்போது இது எப்படிங்க ஐசோஎலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ்ல வரும்? வராது இல்லை. ஏன்னா ஆக்சிஜன் எல்லாம் சேமா தான் இருக்கு. அப்போ இது ஐசோஎலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ்ல வராது. அப்போ
மற்றது ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ்ல வருமா என்றதை நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எல்லாத்திலையும் ஆக்சிஜன் 4 டைம்ஸ் இருக்குது. இப்போ பாஸ்பரஸ் பாஸ்பேட்ல ஆக்சிஜன் 4 டைம்ஸ், சல்பேட்ல ஆக்சிஜன் 4 டைம்ஸ், குளோரேட்ல ஆக்சிஜன் 4 டைம்ஸ், பர்குளோரேட்ல ஆக்சிஜன் 4 டைம்ஸ். பாஸ்பரஸ் அட்டாமி நம்பர் 15 -3 என்றதுனால 18 எலக்ட்ரான்ஸ் மாறிடும். சல்பருக்கு அட்டாமி நம்பர் 16 -2 என்றதுனால 18 எலக்ட்ரான்ஸ் மாறிடும். குளோரினுக்கு 17 -1 என்றதுனால 18 எலக்ட்ரான்ஸ். அப்படின்னா ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ். தேர்ட் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா இங்க போரேட்ல 3 ஆக்சிஜன்ஸ் இருக்குது, கார்பனேட்ல 3 ஆக்சிஜன்ஸ் இருக்குது, நைட்ரேட்ல 3 ஆக்சிஜன்ஸ் இருக்குது. போரான் அட்டாமி நம்பர் 5 -3 என்றதுனால 8 எலக்ட்ரான்ஸ் மாறிடுச்சு. கார்பன் அட்டாமி நம்பர் 6 -2 என்றதுனால 8 எலக்ட்ரான்ஸ். நைட்ரஜன் அட்டாமி நம்பர் 7 -1 என்றதுனால 8 எலக்ட்ரான்ஸ். அப்போ இதுவும் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் தான். இப்போ இங்க சயனைடு கொடுத்துருக்காங்க. சயனைட்ல பார்த்தீங்கன்னா 14 எலக்ட்ரான்ஸ் வருதுங்களா, அதாவது கார்பனுக்கு 12, இது ஒரு மைனஸ், அப்படின்னா 13 எலக்ட்ரான்ஸ். நைட்ரஜனுக்கு 14, அப்படின்னா பார்த்தீங்கன்னா இங்க சைனைட்ல பார்த்தீங்கன்னா கார்பனுக்கு 6, நைட்ரஜனுக்கு 7, -1என்றதுனால ஒரு எலக்ட்ரான், அப்போ வந்து 14 எலக்ட்ரான்ஸ் சைனைட்ல. N2ல பார்த்தீங்கன்னா 14 எலக்ட்ரான்ஸ். C2 2- பார்த்தீங்கன்னா 2 கார்பன்ஸ்ன்றதுனால 6ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், +2 2- 2 எலக்ட்ரான்ஸ், 14 எலக்ட்ரான்ஸ். அப்போ வந்து செகண்ட் ஆப்ஷன் தான் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்க மோஸ்ட் அயானிக் கேட்டிருக்காங்க. மோஸ்ட் அயானிக்னாவே ஃபர்ஸ்ட் அயானிக்னாவே மெட்டல்ஸ் எடுத்துக்கோங்க, நான் மெட்டல்ஸ் எடுக்காதீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல P4O10 பாஸ்பரஸ் வந்து நான் மெட்டல், அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை விட்டுடலாம். செகண்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். செகண்ட், தேர்ட், ஃபோர்த்தில் வந்து மேங்கனீஸ் அதை மெட்டல் கொடுத்துருக்காங்க. சரி, மெட்டல்ல பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் நம்பர், ஆக்சிடேஷன் ஸ்டேட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அயானிக் நேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இங்க மேங்கனீஸ்க்கு +2, இங்க குரோமியத்துக்கு +6, இங்க மேங்கனீஸ்க்கு +7. அப்போ லீஸ்ட் ஆக்சிடேஷன் நம்பர் மேங்கனீஸ்க்கு இருக்கிறதுனால இதுக்கு தான் அயானிக் நேச்சர் ஹையஸ்டா இருக்கும். நெக்ஸ்ட் அசர்ஷன் ரீசனிங்ல அசர்ஷன் என்ன சொல்றாங்கன்னா, பாண்ட் ஆங்கிள்ஸ் ஆஃப் அமோனியா, பாஸ்பைன், ஆர்சைன் and stibine decreases in order as mentioned. சரி, இங்க எப்படி டிக்ரீஸ் ஆகுதுன்னாக்கா பாண்ட் ஆங்கிள் வந்து NH3க்கு அதிகமா இருக்கும், PH3க்கு கம்மியா இருக்கும், ASH3க்கு இன்னும் கம்மியா இருக்கும், SbH3க்கு இன்னும் கம்மியா இருக்கும். சரி, பாண்ட் ஆங்கிள் இப்படி இருக்குது. ஏன் பாண்ட் ஆங்கிள் இப்படி இருக்குது, பாண்ட் ஆங்கிள் ஏன் டிக்ரீஸ் ஆகுது என்ன பார்த்தீங்கன்னா, NH3ல இருந்து NH3 எடுத்துக்கிறோம், அடுத்து PH3 எடுத்துக்கிறோம். நைட்ரஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3, பாஸ்பரஸ்க்கு 2.1, ஹைட்ரஜனுக்கு 2.1. இப்போ நைட்ரஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமா இருக்குது ஹைட்ரஜனை விட, அதனால இந்த பாண்ட் பேர் நைட்ரஜனை நோக்கி போகுது. சரி, அப்போ நைட்ரஜனுடைய வேலன்சி ஷெல்ல இந்த பாண்ட் பேர் டென்சிட்டி எப்படி இருக்குன்னா அதிகமா இருக்கும். பாஸ்பரஸினுடைய வேலன்சி ஷெல்ல பாண்ட் பேர்னுடைய டென்சிட்டி எப்படி இருக்குன்னா கம்மியா இருக்கும். ஏன்னா பாண்ட் பேர் பாருங்க எப்படி இருக்குதுன்னு, எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை பாருங்க. அப்போ டென்சிட்டி ஆஃப் பாண்ட் பேர் நைட்ரஜனுடைய வேலன்சி ஷெல்ல அதிகமா இருக்குது பாஸ்பரஸை விட. அப்போ இங்க பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் எப்படி இருக்குன்னா அதிகமா இருக்கும். இங்க டென்சிட்டி ஆஃப் பாண்ட் பேர் பாஸ்பரஸினுடைய வேலன்சி ஷெல்ல கம்மியா இருக்கறனால பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் கம்மியா இருக்கும். இங்க பாண்ட் பேர்ஸ்க்கு இடையில ரிப்பல்ஷன் அதிகமா இருக்கறனால பாண்ட் பேர்ஸ் தூரமா போகும், அதனால பாண்ட் ஆங்கிள் அதிகமா இருக்கும். இங்க பாண்ட் பேர்ஸ்க்கு இடையில ரிப்பல்ஷன் கம்மியா இருக்கறனால பாண்ட் ஆங்கிள்ஸ் வந்து கிட்ட வரும், அதனால பாண்ட் ஆங்கிள் கம்மியா இருக்கும் இங்க. அப்போ இங்க என்ன சொல்லலாம்னா, டவுன் த குரூப் பாண்ட் ஆங்கிள் என்ன ஆகுதுன்னாக்கா டிக்ரீஸ் ஆகுதுன்ட்டு நம்ம சொல்லலாம். டவுன் த குரூப் பாண்ட் ஆங்கிள் டிக்ரீஸ் ஆகுது. ஏன்னாக்கா இந்த டென்சிட்டி ஆஃப் பாண்ட் பேரை வச்சு சொல்லியிருக்கோம். இப்போ ரீசனை பார்க்கலாம். The central atom in each possess lone pair. கரெக்ட் தான், சென்ட்ரல் ஆட்டம்ல லோன் பேர் இருக்குது. ஆனா ரீசன் வந்து அசர்ஷனுக்கு சூட்டபிள் எக்ஸ்பிளனேஷன் இல்லை. ஓகே, அப்படின்னா இங்க என்ன சொல்லலாம்னா அசர்ஷன் வந்து கரெக்டா இருக்குது, ரீசனும் கரெக்டா இருக்குது. ஆனா ரீசன் வந்து அசர்ஷனுக்கு
சூட்டபிள் எக்ஸ்பிளனேஷனா இல்லாதனால பி ஆப்ஷன் சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறோம். இங்க அசர்ஷன் என்ன சொல்றாங்கன்னா நைட்ரேட் கார்பனேட் ரெண்டுமே ட்ரையாங்குலர் பிளானார்ன்ட்டு சொல்றாங்க. இப்போ நைட்ரேட்டுக்கு ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா NO3 மைனஸை நம்ம இப்படி எழுதலாம். NO3 மைனஸை இப்படி எழுது. O மைனஸ்னா சிங்கிள் பாண்ட் ஃபார்ம் பண்ணும், ஓன்னா டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். நைட்ரஜன் வந்து 3 நார்மல் கோலன் பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும், அப்புறமா வந்து ஒரு டேட்டிவ் பாண்டை ஃபார்ம் பண்ணும். அப்போ வந்து அது நைட்ரஜன் டோனரா இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா ட்ரைகோனல் பிளானார். நைட்ரேட் வந்து ட்ரைகோனல் பிளானார். கார்பனேட் எடுத்துக்கலாம். கார்பனேட்ல வந்து 2 ஆக்சிஜன்ஸ்க்கு -1 கொடுங்க, இங்க டபுள் பாண்ட் கொடுங்க, O மைனஸ்னா சிங்கிள் பாண்ட் கொடுங்க. இதுவும் ட்ரைகோனல் பிளானார் தான். அப்போ அசர்ஷன் வந்து கரெக்ட். அசர்ஷன் வந்து கரெக்ட்னு சொல்லலாம். இப்போ ரீசன் பார்க்கலாம். ஹைபிரிடைசேஷன் ஆஃப் சென்ட்ரல் ஆட்டம் இன் போத் sp2ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த நைட்ரஜன் கிட்ட பார்த்தீங்கன்னா 3 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது. 5 பாண்ட் ஹைபிரிடைசேஷனுக்கு எடுத்துக்காதீங்க. 3 சிக்மா பாண்ட்ஸ்னா 1 S கொடுங்க, 2 ரிமைனிங் 2 வந்து P கொடுங்க. அதே மாதிரி தான் கார்பனேட்ல கார்பனுக்கும். அப்போ ரீசனும் கரெக்டாக தான் இருக்குது. ரீசனும் கரெக்டாக தான் இருக்கு. இப்போ ரீசன் வந்து அசர்ஷனுக்கு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே sp2 ஹைபிரிடேஷன், ரெண்டுத்துல சென்ட்ரல் ஆட்டம்லையும் லோன் பேர் கிடையாது. அப்போ ரெண்டுமே ட்ரைகோனல் பிளானர் கரெக்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ அசர்ஷன் ரீசன் வந்து அசர்ஷனுக்கு சூட்டபிள் எக்ஸ்பிளனேஷனா இருக்குனால ஆப்ஷன் ஏவை சொல்லலாம் இதுக்கு. நெக்ஸ்ட் இங்க அசர்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா SeCl4 does not have tetrahedral structure சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் செலினியம் எந்த குரூப்ல வருது நம்ம பார்க்கலாம். இப்போ நைட்ரஜன் ஃபேமிலி எடுத்துக்கிட்டீங்கன்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத். அப்போ இதுல வரல. ஆக்சிஜன் ஃபேமிலி எடுத்துக்கலாம். ஆக்சிஜன், சல்பர், செலினியம், டெலூரியம் ஆக்சிஜன் ஃபேமிலியில வருது. ஆக்சிஜன் ஃபேமிலினா இதனுடைய வேலன்சி ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இதனுடைய வேலன்சி ஷெல்ல 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. என்ன இது ஆக்சிஜன் ஃபேமிலி. ஆக்சிஜன், சல்பர், செலினியம், டெலூரியம், பொலோனியம். அப்போ செலினியம் வந்து ஆக்சிஜன் ஃபேமிலியில வருது. சரி, அப்போ இதனுடைய வேலன்சி ஷெல்ல 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதுல 4 எலக்ட்ரான்ஸ் குளோரினோட சிங்கிள் பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணுது. ரிமைனிங் 2 எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்னா லோன் பேரா இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். இதுக்கு ஷேப் என்னன்னா சீஷா ஷேப். சீஷா ஷேப் எது வந்து ஆக்டெட் ரூலை வயலேட் பண்ணுது அப்படி கேட்டிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். BRFI. BRFIல புரோமின் வந்து புரோமினுடைய வேலன்சி ஷெல்ல பார்த்தீங்கன்னாக்கா 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஏன்னா இது 7th குரூப், 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இதுல 5 ஃப்ளோரின் ஆட்டம்ஸ் பாண்டிங்க்கு போயிருக்குது. 5 ஃப்ளோரின் ஆட்டம்ஸ் பாண்டிங் போயிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த BR கிட்ட 5 சிக்மா பாண்ட்ஸும் ஒரு லோன் பேரும் இருக்குது. அப்படின்னா எவ்வளோன்னா 6 எலக்ட்ரான் பேர்ஸ். 6 எலக்ட்ரான் பேர்ஸ்னா 12 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ ஆக்டெட் ரூலை ஒபே பண்ணல, ஆக்டெட் ரூலை வயலேட் பண்ணியிருக்குது. அடுத்து SF6ல பார்த்தீங்கன்னா SF6 எடுத்துக்கிறோம். சல்ஃபர் வந்து குரூப் நம்பர் 6Aல வருது. அப்போ இதனுடைய வேலன்சி ஷெல்ல இருக்கக்கூடிய எல்லா 6 எலக்ட்ரான்ஸும் பாண்டிங்க்கு போயிருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா சல்ஃபர் கிட்ட 6 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது. அப்படின்னா 12 எலக்ட்ரான்ஸ் இருக்குது அதனுடைய வேலன்சி ஷெல்ல. அப்போ இதுவும் ஆக்டெட் ரூலை வயலேட் பண்ணியிருக்குது. XeOF4 பார்க்கலாம். XeOF4ல பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து டபுள் பாண்டை ஃபார்ம் பண்ணும். ஆக்சிஜன் வந்து டபுள் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. XeOF4ல ஆக்சிஜன் வந்து டபுள் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. 4 ஃப்ளூரின் ஆட்டம்ஸ் வந்து சிங்கிள் பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணுது. ஜெனானுடைய வேலன்சி ஷெல்ல 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ வந்து ஒரு லோன் பேர் இருக்கும். இப்போ இது கிட்ட பார்த்தீங்கன்னா எத்தனை பாண்ட்ஸ் இருக்குதுன்னா டோட்டலா 6 பாண்ட்ஸ் இருக்குது. 6 பாண்ட்ஸ் அப்புறம் ஒரு லோன் பேர் இருக்குது. அப்படின்னா 7 எலக்ட்ரான் பேர். 7 எலக்ட்ரான் பேர்ஸ்னா 14 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ இதுவும் ஆக்டெட் ரூலை ஒபே பண்ணல. அடுத்து IF7 எடுத்துக்கிறோம். IF7ல பார்த்தீங்கன்னா அயோடின் இருக்குது. அது கிட்ட 5 ஃப்ளூரின் ஆட்டம்ஸ் இருக்குது. அயோடின் பார்த்தீங்கன்னா 7th A குரூப்ல வரும். அப்போ இதனுடைய வேலன்சி ஷெல்ல 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். எல்லா எலக்ட்ரான்ஸும் ஃப்ளூரினோட பாண்டிங் போயிருக்குது. 7 சிக்மா பாண்ட்ஸ் இருக்கனால இதனுடைய வேலன்சி ஷெல்ல 14 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இதுவும் ஆக்டெட் ரூலை ஒபே பண்ணல. ClF2 மைனஸ் எடுத்துக்கலாம். ClF2 மைனஸ்ல பார்த்தீங்கன்னாக்கா ClF2 மைனஸ்ல என்ன பண்றீங்கன்னா ஃப்ளூரின் வந்து சிங்கிள் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. குளோரினுடைய வேலன்சி ஷெல்ல 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். மைனஸ்ன்றதுனால ஒரு எலக்ட்ரான் அடிஷனலா இருக்கும். அப்போ 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 2 பாண்டிங் போயிருக்குது. ரிமைனிங் 3 எப்படி நம்ம ரிமைனிங் எவ்வளவு இருக்கும் 6 எலக்ட்ரான்ஸ். அப்படின்னா இதுகிட்ட 2 பாண்ட்ஸ் இருக்குது. அப்போ 3 லோன் பேர்ஸ் இருக்குது. அப்போ டோட்டலா 5 எலக்ட்ரான் பேர்ஸ். 5 எலக்ட்ரான் பேர்ஸ்னா 10 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இதுவும் ஆக்டெட் ரூலை ஒபே பண்ணல. இப்போ
PCl4 plus பார்க்கலாம். PCl4 plusல பாத்தீங்கன்னாக்கா பாஸ்பரஸ் கிட்ட அந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். பாஸ்பரஸ் 5th குரூப்ல வருது. அதுல ஒரு எலக்ட்ரானை விட்டுருங்க, ஏன்னா பிளஸ் இருக்கறனால. அப்போ 4 எலக்ட்ரான்ஸ் பாண்டிங்க்கு போயிருக்குது. 4 பாண்ட்ஸ் இருக்குது. 4 பாண்ட்ஸ்னா 8 எலக்ட்ரான்ஸ். இது ஆக்டெட் ரூலை ஒபே பண்ணுது. அப்போ ஆக்டெட் ரூலை ஒபே பண்ணாது எது? ஓகே, இங்க எத்தனை ஒரு BrF5, செகண்ட் SCF6, தேர்ட் IF7, ஃபோர்த் XeF4, XeOF4, அடுத்து ஃபிஃப்த் ClF2 மைனஸ். அப்போ ஆன்சர் பாத்தீங்கன்னா 5 சொல்லலாம். 5 காம்பவுண்ட்ஸ் வந்து ஆக்டெட் ரூலை ஒபே பண்ணலன்ட்டு நம்ம சொல்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னாக்கா ஜீரோ டைபோல் மூமெண்ட் அன்ட்டு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல இந்த கொஸ்டின்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜீரோ டைபோல் மூமெண்ட். ஜீரோ டைபோல் மூமெண்ட் ரெண்டு பேருக்குமே ஜீரோ டைபோல் மூமெண்ட் இருக்கணும் எங்கன்னு கேட்டிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா SiF4. SiF4 பாத்தீங்கன்னா இட் இஸ் எ ரெகுலர் டெட்ராஹெட்ரல்னு சொல்லலாம். ரெகுலர் டெட்ராஹெட்ரல்னா இதுக்கு ஜீரோ டைபோல் மூமெண்ட் இருக்கும். அடுத்து கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடுக்கு லீனியர், அதுக்கு ஜீரோ டைபோல் மூமெண்ட் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். அப்போ இந்த ஆப்ஷன்ல ரெண்டு பேருக்குமே ஜீரோ டைபோல் மூமெண்ட் இருக்குது. அடுத்து செகண்ட் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா NO2 இருக்குது. NO2க்கு பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு ஆங்குலர் ஷேப், பெண்ட் ஷேப், லோன் எலக்ட்ரானிக்னால ஒரே ஒரு லோன் எலக்ட்ரான் இருக்கும். பெண்ட் ஷேப் இருக்கனால இதுக்கு டைபோல் மூமெண்ட் இருக்குது. அடுத்து தேர்ட் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னாக்கா ஆக்சிஜன் வந்து டயட்டாமிக் மாலிகுல், ஓமோ டயட்டாமிக் மாலிகுல்னா அதுக்கு டைபோல் மூமெண்ட் இருக்காது. அப்போ தேர்ட் ஆப்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைபோல் மூமெண்ட் இல்ல. தேர்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஜீரோ டைபோல் மூமெண்ட். ஃபோர்த் ஆப்ஷன்ல வந்து டைபோல் மூமெண்ட் இருக்குது. NO2க்கு டைபோல் மூமெண்ட் இருக்குது. ஓசோன், ஓசோனுடைய ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா ஓசோனுடைய ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும். சென்ட்ரல் ஆட்டம் ஆக்சிஜன் கிட்ட லோன் பேர் இருக்கும். இந்த லோன் பேர்னுடைய டைபோல் மூமெண்ட் இப்படி இருக்கிறதுனால ஓசோனுக்கு டைபோல் மூமெண்ட் இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து AC ஆன்சரா சொல்றோம். அடுத்த கொஸ்டின் பார்க்குறோம். sp3d ஹைபிரிடேஷன் யாருக்கு வந்து sp3d ஹைபிரிடேஷன் கேட்டிருக்காங்க. sp3d ஹைபிரிடேஷன் யாருக்குன்னு கேட்டிருக்காங்க. SF4 எடுத்துக்கலாம். SF4 பாத்தீங்கன்னா சல்ஃபர் வந்து அதனுடைய குரூப் நம்பர் 6A இருக்குனால அதனுடைய வேலன்ஸ் ஷெல்ல 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதுல ஒரு லோன் பேர் இருக்கும். ஓகேங்களா? அப்படின்னா 4 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது, ஒரு லோன் பேர் இருக்குது. அப்படின்னா டோட்டலா 5 எலக்ட்ரான் பேர்ஸ். 5 எலக்ட்ரான் பேர்ஸ்ல 1 S கொடுங்க, 3 P கொடுங்க, 1 வந்து D க்கு கொடுங்க. அப்போ sp3d ஹைபிரிடேஷன் சொல்லலாம் SF4. அப்போ SF4 எதுல வருதுன்னா sp3d ஹைபிரிடேஷன்ல வருது. அடுத்து BrCl3 புரோமின் எழுதிக்கிறோம். இது வந்து 7th குரூப்ல வருது. அப்படின்னா இதனுடைய வேலன்ஸ் ஷெல்ல 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். 7 எலக்ட்ரான்ஸ்ல 3 எலக்ட்ரான்ஸ் பாண்டிங்க்கு போயிருக்குது. ரிமைனிங் 4 எலக்ட்ரான்ஸ் லோன் பேர்ஸா இருக்குது. இப்போ இங்க பாத்தீங்கன்னா 2 லோன் பேர்ஸ் இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா 3 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது. டோட்டலா 5 எலக்ட்ரான் பேர்ஸ். 5 எலக்ட்ரான் பேர்ஸ்னா அது வந்து sp3d ஹைபிரிடேஷன்ல தான் வரும். அடுத்து வந்து XeOF2. XeOF2ல பாத்தீங்கன்னா ஒரு டபுள் பாண்ட் இருக்குது ஆக்சிஜனோட, ஒரு சிங்கிள் பாண்ட் Fஓட, ஒரு சிங்கிள் பாண்ட் Fஓட. இந்த XeOF2ல Xe-க்கு வந்து அவுட்டர் ஷெல்ல பாத்தீங்கன்னா 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா 4 எலக்ட்ரான்ஸ் பாண்டிங் போயிருக்குது. அப்போ 2 லோன் பேர்ஸ் இருக்குது. இது ஜெனான் கிட்ட 2 லோன் பேர்ஸ் இருக்குது, 3 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது. பை பாண்ட் ஹைபிரிடேஷனுக்கு எடுத்துக்காதீங்க. அப்போ டோட்டலா 5 எலக்ட்ரான் பேர்ஸ். அப்படின்னா இதுக்கும் sp3d ஹைபிரிடேஷன் சொல்லலாம். அப்போ இந்த XeOF2க்கு என்ன ஹைபிரிடேஷன்? sp3d ஹைபிரிடேஷன். அடுத்து ஹைட்ரோனியம் அயான். ஹைட்ரோனியம் அயான்ல பாத்தீங்கன்னாக்கா இங்க பாசிட்டிவ் சார்ஜ் யாருக்கிட்ட இருக்குன்னா ஆக்சிஜன் கிட்ட இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் கிட்ட ஒரு லோன் பேர் தான் இருக்கும். அப்படின்னா இது sp3 ஹைபிரிடேஷன்ல வருது. ஆக்சிஜன் வந்து sp3 ஹைபிரிடேஷன்ல வருது. ஓகே, அடுத்த கொஸ்டின் போறோம். இங்க பாத்தீங்கன்னாக்கா இங்க 1 அன்பேர்ட் எலக்ட்ரான் கேட்டிருக்காங்க. 1 அன்பேர்ட் எலக்ட்ரான் இன் ஆன்டிபாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். ஆன்டிபாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால்ல ஆன்டிபாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால்ல 1 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. யாருக்கு இருக்கும் அன்ட்டு கேட்டிருக்காங்க இங்க. ஓகே, இப்போ நமக்கு வந்து O2 தெரியும். O2னுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரியும். அது என்னன்னு பார்த்தோம்னா சிக்மா 1s2, சிக்மா ஸ்டார் 1s2, சிக்மா 2s2, சிக்மா ஸ்டார் 2s2, சிக்மா 2pz2, அடுத்து பை 2px2, பை ஸ்டார் பை 2py2, அடுத்து பை ஸ்டார் 2px1, அடுத்து பை ஸ்டார் 2py1. ஓகேங்களா? இது வந்து O2க்கு. இப்போ நம்ம O2 மைனஸ் எடுத்துக்கலாம். O2 மைனஸ் என்ன பண்ணும்? இங்க எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும்? பை ஸ்டார் 2px, பை ஸ்டார் 2px 2ன்னு எழுதிக்கணும்.
5 ஸ்டார் 2py 5 ஸ்டார் 2py அப்படியே வச்சுக்கணும். அப்போ O2 மைனஸ்ல 5 ஸ்டார் 2px ஆன்டிபாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குதா? இருக்குது. அப்போ வந்து இந்த செகண்ட் ஆப்ஷனை, இந்த பி ஆப்ஷனை ஆன்சரா சொல்லலாம். சரி, இப்போ O2 பிளஸ். O2 பிளஸ்னா என்ன பண்ணணும்? இந்த 5 ஸ்டார் 2py ல இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடுங்க. அப்போ என்ன வரும்னா 5 ஸ்டார் 2px 1 ஈக்குவல் டு 5 ஸ்டார் 2py 0. ஓகேவா? இப்படி எழுதிக்கலாம். அப்போ 5 ஸ்டார் 2px ல ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது. அப்போ O2 பிளஸும் ஆன்சரா வருது அன்ட்டு நம்ம சொல்றோம். அடுத்து இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா N2 எடுத்துக்கலாம். N2ன்னு பார்த்தீங்கன்னா 14 எலக்ட்ரான்ஸ் வரும். அந்த 14 எலக்ட்ரான்ஸ் எது வரைக்கும் வரும்னா இது வரைக்கும் தான் வரும். 14 எலக்ட்ரான்ஸ்னா N2க்கு எப்படியோ அதே மாதிரி தான் CO அதே மாதிரி தான். ஏன்னா 14 எலக்ட்ரான்ஸ் ரெண்டு பேருக்கும். அப்போ 14 எலக்ட்ரான்ஸ்னா இது வரைக்கும் தான் வரும். அப்போ அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குமா? இருக்காது. இப்போ NOன்னா இதுக்கு வந்து 15 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ ஒரு எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் 5 ஸ்டார் 2px தானே போகணும். அப்போ ஆன்டிபாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது இல்ல. அப்போ NOலையும் ஆன்டிபாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, அடுத்து காம்ப்ரிஹென்ஷனுக்கு போறோம். அங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா HF2 minus ion exist in the solid state. HF2 minus ion exists in the solid state and also in liquid HF, but not in dilute aqueous solution. அதாவது HF2 minus வந்து சாலிட்ல எக்ஸிஸ்ட் ஆகுது, லிக்விட் HFலயும் எக்ஸிஸ்ட் ஆகுது, ஆனா டைலூட் aqueous சொல்யூஷன்ல எக்ஸிஸ்ட் ஆகல. இது வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறான். இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கிறான். இப்போ இதுல என்ன क्वेश्चन கேக்குறாங்கன்னு பார்க்கலாம். HF2 minus exist in solid state and in liquid HF because HF2 minus ions are held together by என்ன? HF2 minus ions இடையில என்ன இருக்கும் அன்ட்டு கேட்டிருக்காங்க. HF2 minus ion, அதாவது HF2 minus ionல வந்து என்ன இருக்குது? ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். HF2 minus ionல ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குது அன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, அடுத்து இன் aqueous சொல்யூஷன்ல எப்படி இருக்கும்? aqueous சொல்யூஷன்ல எப்படி இருக்கும்ன்றதை நம்ம இப்ப பார்க்க போறோம். aqueous சொல்யூஷன்ல எப்படி இருக்குன்னாக்கா இது போல இருக்கும். aqueous சொல்யூஷன்ல எப்படி இருக்குன்னா இது போல இருக்கும். அதாவது H3O plus ions ஆகும் F minus ions ஆகும் aqueous சொல்யூஷன்ல இருக்கும். அதனால தான் HF2 minus aqueous சொல்யூஷன்ல இல்லைன்னு சொல்றோம். அடுத்து at 300 Kelvin 1 atmosphere density of HF is 3.17 gram per liter. சரி, பாயிலிங் பாயிண்ட் எவ்வளோன்னா 293 Kelvin. பாயிலிங் பாயிண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 293 Kelvin கொடுத்துருக்காங்க. அப்படின்னா பாயிலிங் பாயிண்ட் 293 Kelvinனா இங்க டெம்பரேச்சர் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 300 Kelvin கொடுத்திருக்காங்க. அப்ப 300 Kelvin கொடுத்திருக்காங்கன்னா HF எந்த ஸ்டேட்ல இருக்குது? வேப்பர் ஸ்டேட்ல இருக்குது. ஏன்னா பாயிலிங் பாயிண்ட் வந்து 293 Kelvin கொடுத்தாச்சு. இங்க டெம்பரேச்சர் 300 Kelvin கொடுத்திருக்காங்கன்னா HF வந்து வேப்பர் ஸ்டேட்ல இருக்குதுன்னு தானே மீனிங். சரி, HF வேப்பர் ஸ்டேட்ல இருக்குது. இப்போ HF வந்து வேப்பர் ஸ்டேட்ல எப்படி இருக்கும்? டைமரா இருக்குமா, ட்ரைமரா இருக்குமா, டெட்ராமரா இருக்குமா, எக்ஸாமரா இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணனா நம்ம என்ன செய்யலன்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் போயிடலாம். ப்ரெஷர் வந்து 1 atmosphere எடுத்துக்கலாம். ப்ரெஷரை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து டென்சிட்டியை சப்ஸ்டியூட் பண்றேன். 3.17 கிராம் பர் லிட்டர். யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் 0.0821 லிட்டர் அட்மாஸ்பியர் பர் கெல்வின் பர் மோல் சப்ஸ்டியூட் பண்றேன். டெம்பரேச்சர் கொடுத்திருக்காங்க 300 Kelvin கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து மாலிகுலர் மாஸை கண்டுபிடிக்கிறேன். கிராம் மாலிகுலர் மாஸை கண்டுபிடிக்கிறேன். அப்போ இந்த கிராம் மாலிகுலர் மாஸை வச்சு இந்த HF வந்து டைமரா இருக்குமா, இல்ல ட்ரைமரா இருக்குமா, டெட்ராமரா இருக்குமா, எக்ஸாமரா இருக்குமான்ட்டு சொல்ல முடியும் இல்ல. சரி, அப்போ இது என்னன்னு சொல்றாங்கன்னா டெட்ராமரா இருக்கும்ன்ட்டு சொல்றாங்க. இந்த கிராம் மாலிகுலர் வச்சு இந்த கிராம் மாலிகுலர் மாஸை கண்டுபிடிச்சு நம்ம என்னன்னு சொல்றோம்? டெட்ராமரா இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். அந்த டெட்ராமர் எப்படி இருக்கும்ன்ட்டு பார்க்கலாம். இங்க HF இப்படி எடுத்துக்கலாம். HF இப்படி எடுத்து நிக்கிறோம். HF இது போல எழுதியாச்சு.
இங்க என்னன்னா இங்க ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும். வேப்பர் ஸ்டேட்ல கூட ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும். HF மாலிகுல்ல வேப்பர் ஸ்டேட்ல கூட ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும். சரி, இப்படி ஆன்சர் சொல்றோம். நெக்ஸ்ட், இப்போ இந்த ஹைட்ரஜன் பாண்டினுடைய எனர்ஜி எங்க மேக்சிமமா இருக்கும்? ஹைட்ரஜன் பாண்டினுடைய எனர்ஜி எங்க மேக்சிமமா இருக்கும்னு கேக்குறாங்க. எனர்ஜி மேக்சிமமா இருக்கணும்னா ஸ்ட்ரென்த் மேக்சிமமா இருக்கணும். ஹைட்ரஜன் பாண்டினுடைய ஸ்ட்ரென்த் மேக்சிமமா இருக்கணும். அப்ப என்ன செய்யலாம்னா, இப்போ ஃப்ளூரின் எடுத்துக்கலாம், ஹைட்ரஜன் எடுத்துக்கலாம். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி யாருக்கு ஹையஸ்ட்னா இந்த ஃப்ளூரினுக்கு தான் ஹையஸ்ட். அப்போ இங்க தான் மேக்னிடியூட் பாத்தீங்கன்னா இந்த மேக்னிடியூட் தான் ஹையஸ்டா இருக்கும். இந்த மேக்னிடியூட் தான் ஹையஸ்டா இருக்கும். F மைனஸ்க்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஹையஸ்டா இருக்கும். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி F க்கு ஹையஸ்டா இருக்கும். அப்போ வந்து இந்த ஹைட்ரஜன் பாண்டினுடைய ஸ்ட்ரென்த் தான் ஹையஸ்டா இருக்கும். இந்த ஹைட்ரஜன் பாண்டினுடைய ஸ்ட்ரென்த் தான் ஹையஸ்டா இருக்கும். அப்போ இந்த ஹைட்ரஜன் பாண்டுக்கு தான் எனர்ஜி ஹையஸ்டா இருக்கும். இந்த ஹைட்ரஜன் பாண்டுக்கு தான் எனர்ஜி வந்து ஹையஸ்டா இருக்கும், ஸ்ட்ரென்த் வந்து ஹையஸ்டா இருக்கும் ன்னு நம்ம சொல்றோம். அடுத்து இந்த மேட்ச் த ஃபாலோயிங் பார்க்குறோம். மேட்ச் த ஃபாலோயிங். இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து SF6. SF6ல வந்து ஆக்டாஹெட்ரன், இதுல 6 சிக்மா பாண்ட்ஸ் இருக்கும். 6 சிக்மா பாண்ட்ஸ்னா அந்த 6ல வந்து 1 S கொடுங்க, 3 P க்கு கொடுங்க, 3 P க்கு கொடுங்க, ரிமைனிங் 2 D க்கு கொடுங்க. அப்ப என்ன சொல்லலாம்? sp3d2. அப்போ sp3d2 சொல்றோம். இங்க sp3d2 ன்னு சொல்றோம். அடுத்து IF7. 7 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குங்க இதுல. 7 சிக்மா பாண்ட்ஸ்னா இது என்ன சொல்லலாம்னா 1 அந்த 7ல 1 S கொடுங்க, 3 P க்கு கொடுங்க, ரிமைனிங் 3 D க்கு கொடுங்க. அப்போ இது என்னன்னு சொல்றேன்னா sp3d3 ன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, அடுத்து BF2. 2 சிக்மா பாண்ட்ஸ் இருக்கும். 1 S கொடுங்க, ரிமைனிங் 1 P க்கு கொடுங்க. அப்போ என்ன சொல்றேன்னா sp ஹைபிரிடேஷன் சொல்றோம். அடுத்து BF3. BF3ல 3 சிக்மா பாண்ட்ஸ் இருக்கும். 1 S கொடுங்க, ரிமைனிங் 2 P க்கு கொடுங்க. அப்போ sp2 ஹைபிரிடேஷன் சொல்றோம். sp2 ஹைபிரிடேஷன். அடுத்து இந்த क्वेश्चन 26 क्वेश्चन பார்க்கறோம். இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா AlF3. இந்த AlF3 நம்ம என்னன்னு சொல்லணும்னா அயானிக் காம்பவுண்ட் நம்ம சொல்லலாம். AlF3 என்னன்னு சொல்றோம்னா அயானிக் காம்பவுண்ட் சொல்றோம். அடுத்து கார்பன் டெட்ராக்ளோரைடு. கார்பன் டெட்ராக்ளோரைடு கோவலன்ட் லிக்விட் சொல்லலாம். கார்பன் டெட்ராக்ளோரைடு கோவலன்ட் லிக்விட் நம்ம சொல்றோம். அடுத்து போரான் ட்ரைக்ளோரைடு. இந்த BCl3 என்னன்னு சொல்றோம்னா லூயிஸ் ஆசிட் நம்ம சொல்றோம். ஏன் லூயிஸ் ஆசிட்னா இதனுடைய வேலன்சி ஷெல்ல 6 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். அப்படின்னா லெஸ் தென் ஆக்டெட் எலக்ட்ரான் டெஃபிஷியண்டா இருக்கனால லூயிஸ் ஆசிட் நம்ம சொல்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா கிராஃபைட். கிராஃபைட் என்னவா யூஸ் ஆகுதுன்னா லூப்ரிகண்டா யூஸ் ஆகுது. கிராஃபைட்டை நம்ம என்னன்னு சொல்றோம்னா லூப்ரிகண்ட் நம்ம சொல்றோம். கிராஃபைட்டை லூப்ரிகண்ட் நம்ம இந்த क्वेश्चनல சொல்லியிருக்கோம்.